இரவில் சாப்பிடும் பரோட்டாவினால் பறிபோகும் உயிர்கள். கோவை துடியலூர் அருகே துப்பம்பட்டி பிரிவில் வசிக்கும் தியாகராஜனின் மகள் கீர்த்தனா. இவர் மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று அவர் பரோட்டா சாப்பிட்டு உறங்கச் சென்றதாகவும் பின்னர் காலையில் கீர்த்தனாவை அவரது பெற்றோர் பார்த்தபோது மயங்கிய நிலையில் இருந்துள்ளார். உடனே மகளை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு பெற்றோர் கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து துடியலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதே போன்ற சம்பவம் கடந்த ஆண்டும் இதே கோவையில் நடந்தேறியிருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 18 வயது இளைஞர் ஹேமச்சந்திரன் கோவை மாவட்டம் சூலூர் கண்ணம்பாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வந்துள்ளார். சம்பவத்தன்று இரவு கண்ணம்பாளையம் பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தனது நண்பர்களுடன் சேர்ந்து ஹேமச்சந்திரன் பரோட்டா சாப்பிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பின்னர் வழக்கம்போல் தனது அறையில் தூங்கியுள்ளார். இந்நிலையில் காலை 7 மணி அளவில் சக மாணவர்கள் எழுந்து பார்த்தபோது மாணவர் ஹேமச்சந்திரன் மட்டும் அசைவு இல்லாமல் படுத்து கிடந்துள்ளார். மாணவரை சக மாணவர்கள் எழுப்ப முயற்சி செய்தும் எந்திரிக்காததால் உடனடியாக ஹேமச்சந்திரனை பாப்பம்பட்டி பிரிவில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு சென்றுள்ளனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மாணவர் ஹேமச்சந்திரன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். அதேபோல் கடந்த ஆண்டு சேலம் கருப்பூரில் அரசு பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர் விஸ்வநாதன் இரவில் பரோட்டா சாப்பிட்டுவிட்டு தூங்கி எழுந்து காலையில் நடைப்பயிற்சியின் போது மயங்கி விழுந்து உயிரிழந்தார். அதேபோல் 2021ஆம் ஆண்டு சென்னை கொரட்டூர் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் சிவி இரவு பரோட்டா சாப்பிட்டுவிட்டு வீட்டில் படித்து கொண்டிருந்தவர் சற்று நேரத்தில் மயங்கி மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்திருக்கிறார். அதே 2021ஆம் ஆண்டு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மதுபார்வட்டியைச் சேர்ந்த அனந்தாயி எனும் 5 மாத கர்ப்பிணி பெண் இரவில் பரோட்டா சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே மயங்கி விழுந்திருக்கிறார். மருத்துவமனை கொண்டு சென்றபோது அங்கே அவர் உயிரிழந்து விட்டதாகவும் அவரது வயிற்றில் இறந்த 2 சிசுக்களும் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தங்கப்பன் நகரைச் சேர்ந்த லாரி ஓட்டுநரான இளங்கோவன், இவரது மனைவி கற்பகவள்ளி, இவர்களுக்கு தர்ஷினி என்ற மகளும் பாண்டி என்ற மகனும் உள்ளனர். இளங்கோவன் வேலைக்கு சென்று விட்ட நிலையில் உறவினர் வீட்டின் விசேஷத்திற்கு சென்ற கற்பகவள்ளியும் 2 குழந்தைகளும் சிப்பிப்பாறைக்கு சென்றனர். பின்னர் மீண்டும் அவர்கள் வீடு திரும்பிய போது ஹோட்டலில் இருந்து சிக்கன் கிரேவியும் பரோட்டாவும் வாங்கி வந்து வீட்டில் கற்பகவள்ளியும் தர்ஷினியும் 2 பேர் மட்டுமே சாப்பிட்டுள்ளனர். சிறுவன் பாண்டி சாப்பிடவில்லை. இந்நிலையில் சாப்பிட்ட பின்னர் தாய் மகளுக்கு திடீரென்று மயக்கம் ஏற்பட்டது. உடனடியாக அருகில் உள்ள பெட்டிக்கடையில் 10 ரூபாய்க்கு விற்கும் குளிர்பானம் வாங்கி குடித்துள்ளனர். சிறிது நேரத்தில் அவர்கள் வாயிலிருந்து நுரை தள்ளி உள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த கற்பகவள்ளியின் தாய் மற்றும் அக்கம்பக்கத்தினர் அவர்களை உடனடியாக மீட்டு கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி தாய் மகள் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்துகிறது. கடந்த மாதம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பேருந்து நிலையத்தில் பரோட்டா சாப்பிட்டவர் மாரடைப்பில் மரணமடைந்த சம்பவமும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் பவித்திரம் கிராமத்தைச் சேர்ந்த சடகோபன் என்பவரது மகன் தாமோதரன் திருக்கோவிலூர் பகுதிக்கு வந்துள்ளார். பேருந்து நிலையத்தில் உள்ள புறக்காவல் நிலையம் எதிரே உள்ள பேருந்து நிறுத்தும் இடத்தில் அமர்ந்து பரோட்டா சாப்பிட்டுள்ளார். சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் அந்த நபர் சம்பவ இடத்திலேயே சரிந்து விழுந்து இறந்துள்ளார். அதேபோல் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சித்தார்பட்டி பகுதியில் வசித்து வரும் லாரி ஓட்டுநரான ராமகிருஷ்ணன்
அதே ஊரில் வசித்து வரும் வீரமுத்துவும் லாரியில் பொருட்களை ஏற்றிக்கொண்டு நிலக்கோட்டை அருகே உள்ள விளாம்பட்டி தனியார் மில்லுக்கு வந்தனர். இரவு அங்குள்ள ஓட்டலில் பரோட்டா சாப்பிட்டுவிட்டு 2 பேரும் தூங்கிக் கொண்டு இருந்தனர். சிறிது நேரத்தில் ராமகிருஷ்ணனுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது. உடனே நிலக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்தார். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி ராமகிருஷ்ணன் பரிதாபமாக உயிரிழந்தார். அதேபோன்று சென்னை கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அவரது மகன் கார்த்திக் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் புரோக்கராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. இரவு 10 மணி அளவில் வியாசர்பாடி பகுதியில் உள்ள சாலையோர ரோட்டுக்கடையில் பரோட்டா வாங்கி வந்து குடும்பத்தில் உள்ள அனைவரும் சாப்பிட்டுவிட்டு படுத்து உறங்கினார். இரவு 11 மணி அளவில் குமட்டல் மற்றும் வாந்தி வந்துள்ளது. அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் உடல்நிலை மோசமாக உள்ளது என்று கூறி மேல் சிகிச்சைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கார்த்திக்கின் உறவினர்கள் அவரை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். செல்லும் வழியிலேயே கார்த்திக் மயக்கமடைந்து இறந்து போனார். இதேபோன்று உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த கைலாஷ் என்னும் தொழிலாளி சிதம்பரம் அடுத்துள்ள பெரியகுமட்டி என்ற கிராமத்தில் தங்கி வேலை செய்து வருகின்றார். இரவு உணவிற்காக பரோட்டாவை வாங்கி சாப்பிட்டுள்ளவர் சிறிது நேரத்தில் மூச்சு திணறல் ஏற்படவே அருகில் இருந்தவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற வேளை மருத்துவர்கள் பரிசோதனை செய்து பார்த்ததில் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு புதுச்சேரி கருவடிக்குப்பம் பாரதி நகரைச் சேர்ந்த புருஷோத்தமன் தாய் வீட்டுக்கு சென்றிருந்த மனைவியிடம் செல்போனில் பேசியபடியே பரோட்டா சாப்பிட்டு கொண்டிருந்தார். சிரித்தபடியே பேசிக்கொண்டிருந்த புருஷோத்தமன் பரோட்டா தொண்டையில் சிக்கிக்கொண்டது. திடீரென்று பேச்சு நின்றது. அதை கண்டு திடுக்கிட்ட மனைவி அங்குள்ள உறவினர்களை கைபேசியில் அழைத்து விவரம் தெரிவித்தார். அவர்கள் புருஷோத்தமன் வீட்டுக்கு விரைந்து சென்று புருஷோத்தமனை மருத்துவமனையில் சேர்த்தனர். புருஷோத்தமனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக கூறினார்கள். இப்படி எத்தனையோ உயிர்கள் அனுதினமும் தவறான உணவு பழக்கங்களால் பறிபோய்க் கொண்டிருக்கிறது. மைதா உணவுகளும் எண்ணெயில் பொரித்த உணவுகளும் உடலுக்கு தீங்கானது என்று மருத்துவர்கள் எச்சரித்தும் சுண்டி இழுக்கும் சுவைக்காக உண்ணப்படும் உணவான பரோட்டாவே விஷமாக மாறி உயிரை குடித்து விடுகிறது. உணவு என்பது உயிர் இருந்து உடல் வளர்ப்பதற்காகவே. நல்ல உணவை தேர்ந்தெடுத்து உண்போம். புனிதமான உயிரை காத்திடுவோம்.